கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுரேந்தர். நான் பிரான்ஸ் தேசத்தில் வசிக்கிறேன். நான் கர்த்தரை இந்து மதத்தில் பிறந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டேன். மதத்தை ஏற்றுக்கல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன். நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கல, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவன்னு சொல்லிக்கலாம். நான் இன்னையிலிருந்து ஒரு ஜபம் செய்ய விருப்பப்படுறேன். நான் தனிமையில் சில காலங்கள் ஜபம் செய்துட்டு இருக்கேன். ஆனால் கூட்டு பிரார்த்தனையில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. யாராச்சும் கூட நின்று ஜபம் பண்ணாங்கன்னா எனக்கு நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகம். சில பேர் அது மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க நம்மளுக்காக ஜபம் செய்கிற ஒரு அற்புத வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வெளியே ஒருத்தவங்கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்றதை விட கர்த்தருக்குள்ள உண்மையாக கர்த்தருக்குள்ள இருக்கவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் அவங்க நம்மளுக்காக ஜபம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு அதிகம். அதுக்காக நான் பலர்கிட்ட கேட்டிருக்கேன். யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரல. நான் காசு பணம் கேட்கல, ஜபம் செய்யறதுக்கு தான் உதவி கேட்டேன். அப்போ உதவி கேட்டோடனே அவங்க ஆள்காலுக்கு ஒரு ஐடியா, ஒரு புது புது ஐடியாக்கள் தர ஆரம்பிச்சாங்க. ஆனால் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனால் கர்த்தர் உண்மையாக என் கூட சேர்ந்து துதிக்க பாட ஒரு ஜனங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் நாளாக நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஜபத்தில் கூட ஜபம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க, உங்களுக்காக ஜபம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனல் பேர் பேர்ஷே மேய்ப்பன் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது கூட்டு பிரார்த்தனைக்காக மட்டுமே இதை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் தனிமையாக ஆரம்பிச்சிருக்கேன். பிறகு ஒரு நாளுக்கு நிச்சயமா நம்ம கூட நிறைய பேர் வருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல் நாளா இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு சரி உக்காந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் சோத்திர பலி செய்ய விருப்பப்படுறேன். கர்த்தரை துதிக்கிறது கர்த்தருக்கு ஏற்ற காரியம் அப்படின்னு வேதத்தில் கொடுத்துருக்குது. கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல அவர் இரக்கமா இருக்கிறாருன்னு நம்புறாங்க. பலிகள் 1000 இருக்குது. எத்தனையோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடு, ஆடு எல்லாமே பலி கொடுத்துருக்குறாங்க கர்த்தருக்கு. ஆனா அவர் கர்த்தர் கடைசியா இயேசு சொல்றாரு, சோத்திர பலியை மட்டுமே விரும்புறாரு. அவரை பாடுறதுனால அவர் சந்தோஷப்படுறாரு. நீங்க உங்க வாயினால துதிக்கிற அந்த வசனத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. அதை குறித்து நம்ம இனியிலேருந்து நம்ம சோத்திர பலி கொண்டு ஆரம்பிக்கலாம். இதுக்கான உரிய வசனம்லாம் இருக்குது. நான் பின்னொரு நாள் நான் அதெல்லாம் எடுத்து தரேன். இன்னைக்கு நம்ம ஆரம்பிப்போம். எல்லாரும் சேர்ந்து என் கூடிய நீங்களும் துதிங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சோத்திர பலி புத்தகத்தை வாங்கிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து காலையில துதிப்போம். ஏங்க நம்மளே துதிக்கலாமே? இல்லை, நீங்க ஒரு சோத்திர பலி புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் நிஜமா உங்களுக்கு அந்த ஒரு 1000 முறை படிக்கணும், 100 முறை படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். 100 படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன் புத்தகம் தேவையா? நிச்சயமா தேவை. புத்தகம் இருந்தால் மட்டுமே சில காரியங்கள் செய்ய முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், முடிஞ்சவங்க நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா பிதாவை சோத்திரம், அன்பின் பிதாவை சோத்திரம், நித்திய பிதாவை சோத்திரம், பரலோக பிதாவை சோத்திரம், ஆவிகளின் பிதாவை சோத்திரம், ஜோதிகளின் பிதாவை சோத்திரம், இரக்கங்களின் பிதாவை சோத்திரம், மகிமையின் பிதாவை சோத்திரம், என்னை உண்டாக்கின பிதாவை உமக்கு சோத்திரம், என்னை ஆட்கொண்ட பிதாவை உமக்கு சோத்திரம், என்னை நிலைப்படுத்தின பிதாவை உமக்கு சோத்திரம், எங்கள் பிதாவை உமக்கு சோத்திரம், எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவை உமக்கு சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவை உமக்கு சோத்திரம், நீதி உள்ள பிதாவை உமக்கு சோத்திரம், அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவை உமக்கு சோத்திரம், நீதிமான்களின் பிதாவை உமக்கு சோத்திரம், இஸ்ரவேலுக்கு பிதாவை உமக்கு சோத்திரம், ஜீவனுள்ள பிதாவை உமக்கு சோத்திரம், எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கும் பிதாவை உமக்கு சோத்திரம். இப்ப இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம படிச்சோம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கர்த்தரை எப்படிலாம் துதிக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ நீங்க அப்படிலாம் துதிக்கலாம். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சதை துதிக்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை துதிங்க. நர்சரனாகி இயேசுவை துதிக்கிறோம், தாவீதின் குமாரனை துதிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனை துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனை துதிக்கிறோம், யாக்கோப்பின் தேவனை துதிக்கிறோம், யெஷூரனின் தேவனை துதிக்கிறோம், எலியாவின் தேவனை துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. இதை நிச்சயமா நீங்க சொல்லணும். இதை தொடர்ந்து 2 வசனங்கள் மட்டுமே நம்ம போகும். 2 வசனம் மட்டுமே நம்ம மேற்கொண்டு செய்வோம். இப்ப நிறைய பேருக்கு சில காரியங்கள் புரியல. என்னன்னா, முதல்ல ஒரு ஜபம் செய்யறோம்னா
இந்த உலகத்துல யார் ரொம்ப பலமான ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே பலமான ஆட்கள். என்ன சொல்றீங்க? என்னங்க நீங்க ஆம்பளை தானே நம்ம பலம் வேகமா ஸ்கிலம் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல, கர்த்தரை யாரு எப்படின்னா ஆம்பளை பிசிக்கலி ஸ்ட்ராங், பெண்கள் மென்டலி ஸ்ட்ராங். அப்ப ஒரு மனுஷனுக்கு யாரோட உதவி ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்களுடைய உதவி தான் தேவைப்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 100% உங்களுடைய மனைவி கூடியும் உங்க குழந்தைங்க கூடியும் நீங்க துதிங்க, ஜபத்துல உக்காருங்க. டெய்லி 10 நிமிஷம் குடும்பமா உக்காருங்க. முடியாதுதான், சாத்தான் வந்து உங்களை விட மாட்டான் தான். தூக்கம், உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லாத. தினமும் ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் அவரை துதிங்க, ஒரு 10 நிமிஷம் அவரை பாடுங்க, ஒரு 10 நிமிஷம் பாடுங்க, ஒரு 10 நிமிஷம் பாடுங்க, ஒரு 10 நிமிஷம் துதிங்க, ஒரு 10 நிமிஷம் பைபிள் வாசிங்க. அதை கொண்டு உங்களோட குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு நானே ஒரு சாட்சி. ஆனா இப்ப எனக்கு என்னுடைய சாட்சியும் என்னோட ஆர்வமும் என்னோட மட்டும் முடிஞ்சிடக்கூடாது, மற்றவங்களுக்கு அது போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் எதை குறித்து பேச போறேன்னா பெண்களை குறித்து அவங்களை பலப்படுத்துறதுக்கு மட்டுமே பேச போறேன். உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு தெரியல, ஒரு மனுஷன் பலப்படணும், இப்ப அது யாரால முடியும் அப்படின்னா தன் மனைவியால தான் முதல்ல முடியும், தான் தாயால தான் முதல்ல முடியும், தன் மகளால தான் முதல்ல முடியும். என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? நிச்சயமா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆதியாகமம் 3:1 பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு விருட்சங்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதுமாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நான் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் 2 பேரும் தான் கடவுள் படைச்சாரு. அப்ப படைச்சிட்ட பிறகு என்ன செஞ்சாருன்னா, கர்த்தர் வந்து இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க, ஒரு பழத்துக்கு இவ்வளவு பிரச்சனையா? அப்படி இல்லை. எங்க வந்து சாத்தான் வந்து யார்கிட்ட பேசுறான்றது பாருங்க. நீங்க நல்லா இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுதான் நிறைய சபைகள்ல வசனத்தை தியானித்து பாருங்க சொல்றாங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் தேவன் சொன்னது உண்டோ என்று. நீ ஏன் இந்த பழத்தை சாப்பிடலன்னு கேட்கல. இந்த பழத்தை எல்லா பழத்தையும் சாப்பிடுறியே, இந்த பழத்தை ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கல. ஆனா அது கேட்கிற விஷயத்த பாருங்க. கர்த்தர் வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரா? கர்த்தர் வந்து உன்னை எல்லா பழத்தையும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரோ? அந்த ஸ்ரீயான அவர் சொன்னா, இல்ல அவர் எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா நடுவுல இருக்கக்கூடிய இந்த பழத்தை மட்டும் தான் புசிக்க வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த தந்திரமான வார்த்தைகளை நீங்க நல்லா பார்க்கணும். சாத்தானுடைய தந்திரமான வார்த்தைகள் எப்படிதான் குடும்பத்துல இப்படிதான் சில இடங்கள்ல பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஆறுதலா ரொம்ப பேசும். எல்லாத்தையும் சாப்பிடதான் சொல்றாரு, அப்பயே இதை ஒண்டி சாப்பிடல, ஏன் இதை சாப்பிடலன்னு கேட்கல. எதுவுமே அதை குறிச்சு மட்டுமே அவன் பேசல. சுத்தி எல்லாத்தையும் பின்னாடி வரும். எல்லா கதைக்கும் பின்னாடி வந்துட்டு தான் அப்புறமாட்டா தான் இந்த கதைக்கு வரும். அதே மாதிரி நீங்க நல்லா பாருங்க, அவன் ஏன் ஏவாள் ஆதாம் கிட்ட போய் பேசல, ஏவாள் கிட்ட ஏன் பேசினா நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். தன் மனைவி வந்து நீங்க 90% நீங்க கேள்விப்படலீங்கன்னு தெரியல, நீங்க கேட்டு பாருங்க. 90% ஒரு பொம்மநாட்டி நினைச்சா சாதிக்கலாம். நீங்க நினைச்சா சாதிக்கலாம். நீங்க நினைக்கலாம் ஆவதும் பெண்ணாலும் அழுவிதும் பெண்ணாலேயும் சொல்லுவாங்க. இது உண்மையும் கூட. நீங்க வேணா ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்காரர் என்னதான் கோபமா இருந்தாலும் நீங்க அமைதியா இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்களேன், அவர் கேட்பார். இது நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அதே மாதிரி நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க வீட்டுக்காரர்கிட்ட நிதானமா சொன்னீங்கன்னா அவரால் செய்ய முடியும். ஆதாம் ஏவாள் கிட்ட சொன்னவர் ஆதாம் கிட்ட போய் சொல்லல. ஏன்னா
அவளை அழகா பேசி அவளை சாப்பிட வைக்க தெரியாது. அவளை அழகா பேசி சாப்பிட வைக்க தெரியாது. ஏன்னா ஆம்பளை அந்த கௌரவம் இருக்கிறதுனால அவன் செய்ய மாட்டான். ஆனா பொண்ணு நிதானமும் அவ செய்ய வந்த காரியத்தை அவருக்கு நிதானமா செய்வான். அப்ப அதனாலதான் சொல்றேன், ஒரு குடும்பத்தை யாரால கட்ட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தை யாரால கட்ட முடியும்னா, இந்த பாருங்க, எதுவுமே நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்லல. நீதிமொழியில 14:1 சொல்லுது, புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்ரீ தன் வீட்டை தன் கையினாலே அதை இடித்து போடுவாள். நீங்க நல்லா பாருங்க, ஒரு வீட்டை ஒரு பொண்ணு கட்டணும்னா அவ புத்தி உள்ள ஸ்ரீ அவளுடைய கையிலே அந்த வீட்டை கட்டுவா. அவளுடைய கையிலே அந்த வீட்டை கட்டுவா. எந்த பொண்ணுக்கு புத்தி இல்லையோ அவ கையாலே அந்த வீட்டை இடிச்சு போடுவான்னு சொல்லிருக்குது. நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு சபைக்கு போறீங்க, 10 வசனம் படிக்கிறத விட ஒரு வசனம் படிங்க. அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்க கூட என்ன பேசுறான்னு பாருங்க. முதல்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடணும். குடும்பத்தை வேற யாரோ ஒருத்தர் சபைக்கார ஒருத்தர் கொண்டு வரணும்னு சொல்லாதீங்க. நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேதத்தை கொண்டு நீங்க புத்திமானா படிச்சு அது ஒரு முறைக்கு 10 முறை படிங்க. 10 வசனம் ஒரு நாளைக்கு படிக்கிறத விட ஒரு வசனம் 10 முறை படிங்க. இந்த ப்ரூஸ்லின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பலமான ஆள். அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க எப்படி இவ்வளவு பலமா இருக்கீங்க, யாரை கண்டு உங்களுக்கு பயம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பயிற்சிய ஒருத்தர் உலகத்தில் இருக்க எல்லா பயிற்சியும் தெரிஞ்சிருந்தா அவனை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். ஆனா ஒரு பயிற்சிய ஒருத்தர் நிறைய பல முறை செய்து பலப்பட்டு இருந்தானா அவனை பார்த்தா எனக்கு பயம். ஒரு பயிற்சிய பல முறை செய்திருந்தானா அவனுடைய பலம் கூடுதலா இருக்கும்னு சொல்றான். இது எப்படி எல்லாமே தெரிஞ்சவன் தானே பலசாலி இல்ல. ஒரே ஒரு வித்தை தெரிஞ்சவன் அது பலத்தை கொண்டு நிரூபிப்பான். அதே மாதிரி இந்த ஒரு வசனம் புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்ரீ தன் கையினாலே அதை இடித்து போடுவான்னு பட்டுருக்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா ஒரு குடும்பம் கட்டுறதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. அந்த கர்த்தரை ஏத்துக்கிட்ட நம்ம ஒரு குடும்பம் கட்டப்படுறதுக்கு காரணம் நம்மளா இருக்கணுமே தவிர ஒரு குடும்பத்தை இடிச்சதுக்கு நம்ம காரணமா இருந்துடக்கூடாது. இப்ப நான் ஜெபம் பண்ற மாதிரி இல்லாத எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இந்த நாள்ல இருந்து ஆரம்பிப்போம். இனி நம்ம நிறைய செய்ய விருப்பப்படுற நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே தகப்பனே, யூத ராஜா என் இயேசுவே, வானமும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள என் தேவனே, இதோ ஆண்டவரே அடியேனே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இதோ ஆண்டவரை என்னோடு ஆண்டவரை துதிக்க பாட விருப்பப்படுகிற அநேக ஜனங்கள் ஆண்டவரை கூட்டி சேர்க்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன். இதோ ஆண்டவரே என் தேவைகளை என் குடும்பங்களை ஆண்டவரை நீ கட்ட விருப்பப்படும் போது ஆண்டவரே அதே மாதிரி ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வீடும் ஆண்டவரை கட்டப்பட வேண்டுமாய் மன்றாடுகிறேன். அதுவும் ஆண்டவரை பெண்களை கொண்டு ஆண்டவரை அந்த வீடு கட்டப்பட வேண்டுமாய் மன்றாடுகிறேன். உதவி செய்யும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் மனைவியினாலே ஆண்டவரை ஏற்று ஆண்டவரை வந்தால் மட்டுமே ஆண்டவரை நிலைத்து இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுப்பா உதவி செய்யும் ஆண்டவரே, அந்த அற்புத காரியம் நடக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவாரே. ஆமென், ஆமென், ஆமென். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க சகோதரர்களே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பைபிளும் சோத்திர பள்ளியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாட்டு புத்தகமும் 3 எடுத்து வச்சிட்டு நீங்க ஜபத்துல உட்காருங்க. நானும் உங்க கூட ஒவ்வொரு நாளும் ஒன்று இணைகிறேன். நன்றி, வணக்கம்.